டாக்டர் பிளஸ் நேயர்களுக்கு சித்தர்களின் பெயரால் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உலகெங்கும் வாழ்கின்ற தமிழ் அறிவாளிகளே, இன்றைக்கு மலச்சிக்கல் என்கின்ற ஒரு பிரச்சனையை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். ஒரு எளிய பழமொழி, மலச்சிக்கல் பல சிக்கல் தரும். மலச்சிக்கல் ஒன்று இருந்தால் போதும், அது பல நோய்களை கொண்டு வந்து சேர்த்துவிடும். இன்னும் ஒன்று சொல்லுகிறேன், மலச்சிக்கல் உள்ளவர்கள் கழிப்பறையில் பலர் காலை நேரத்தில் மடிந்து போகிறார்கள் என்பது அறிவியல் உலகம் கண்டிருக்கிற ஒரு உண்மை. என்னன்னா, என்னுடைய நண்பன் பச்சையப்பன் என்று என்னோடு பயின்றவர், என்னோடு பணியாற்றியவர். அவருக்கு ஸ்மோக்கிங் ஹேபிட் இருந்தது. அவருக்கு இருதயம் பாதிக்கப்பட்டு இருந்திருக்கிறது தெரியவில்லை. அவர் காலையில் கழிப்பறைக்கு சென்றவர் வெளியில் வரவில்லை என்று பார்த்தால் அவர் மரித்து போயிருக்கிறார். இப்போ கழிப்பறையிலே மரித்து போதலுக்கு காரணம், இருதய நோய் உள்ளவர்கள், இருதய பிணி உள்ளவர்கள் எந்த காரணத்தை கொண்டும் மலச்சிக்கலுக்கு இடம் கொடுக்க கூடாது. மலம் அப்படியே எளிமையாக வாழைப்பழம் போல மலம் நீங்க வேண்டும். மலம் இறுகி இருக்கக்கூடாது. பல பேருக்கு மலச்சிக்கல்னா என்னன்னே தெரியறதில்லை. கழிப்பறைக்கு போவான், ஒரு ஹிந்து பேப்பர் எடுத்துட்டு போய் முழு பேப்பரையும் படிச்சுட்டு பேப்பர் முடியும், போன காரியம் முடியாது. என்ன பிரயோஜனம்? இப்பெல்லாம் கழிப்பறைக்கு இந்த மொபைலோடு போகிறார்கள். மொபைலில் அதில் இருக்கிற காட்சிகளை பார்த்து கொண்டு எதுக்கு போகணுமோ அதை மறந்துட்டு இதிலே பல நிமிடங்கள் அமர்ந்து கொண்டு இருந்து விட்டு கடைசியிலே வெளியிலே வருகிற போது ஒரு வெற்றி இல்லாமல் வருவார்கள். என்னுடைய நண்பர் ஒருவர் சொல்லுவார், ஒவ்வொரு நாளும் நான் கழிப்பறைக்கு செல்லுவது ஒரு பிரசவத்துக்கு வேதனை அனுபவிப்பதை போல அனுபவிக்கிறேன் என்று சொல்லுவார். இப்படி இந்த மலச்சிக்கல் பல சிக்கலை தரும். என்ன தரும்? மலச்சிக்கல் இருந்தால் அது ஆசன வாயை கிழித்து விட்டு ஃபிஷர் என்கின்ற ஒரு பிணியை கொடுத்து விடும். முக்கியமா அடுத்து மலச்சிக்கல் இருந்தால் பைல்ஸ் என்கின்ற மூல நோயை கொண்டு வந்து சேர்த்துவிடும். ஃபிஸ்டுலா என்று சொல்லுகிற பௌத்திரத்தை கொண்டு வந்து சேர்த்துவிடும். மலச்சிக்கல் இருந்தால் அது இருதய நோயை கொண்டு வந்து சேர்த்துவிடும். மலச்சிக்கல் இருந்தால் அன்று நாள் முழுதும் ஒரு கிளர்ச்சி இல்லாமல் ஒரு சோர்வு நிலைத்திருக்கும். அப்போ மலச்சிக்கல்னால லெத்தர்ஜி வருகிறது. முதல்ல மலச்சிக்கல் இல்லாமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? இந்த சித்தர்கள் சொல்லுவார்கள், திண்ணம் இரண்டுள்ளே சிக்க அடக்காமல், பெண்ணுக்குள் ஒன்றை பெருக்காமல், உண்ணுங்கால் நீர் சுருக்கி மோர் பெருக்கி நெய் உருக்கி உண்பவர்தம் பேர் உரைக்கில் போமே பிணி என்று தேரையர் சொல்வார். அப்போ உண்ணுகிற போது எப்படி சாப்பிட வேண்டும், உறங்குகிற போது எப்படி உறங்க வேண்டும், மலம் கழிக்கிற போது எந்த வகையிலே மலம் கழிக்க வேண்டும், மோரையும் நெய்யையும் எப்படி சாப்பிட வேண்டும், இப்படியெல்லாம் வகுத்து சொல்லுகிறவர்கள் மலமும் சிறுநீரும் தாராளமாக அது அடக்கப்படாமல் நீக்கப்பட வேண்டும் என்பது சித்தர்களுடைய தத்துவம். இப்போ மலச்சிக்கல் இருப்பவர்கள் பலர், அவர்களுக்கு மலச்சிக்கல் இருக்குது என்பது தெரியாது. மலம் கழிக்க கழிப்பறைக்கு சென்றால், எப்படி சிறுநீர் கழிக்க கழிப்பறைக்கு சென்றால் எந்த எத்தனமும் இல்லாமல் சிறுநீர் வெளியாகிறதோ, அப்படி மலம் கழிக்க கழிப்பறைக்கு சென்றால் மலமும் அப்படி எந்த எத்தனமும் இல்லாமல் வெளியேற வேண்டும். முக்கி முனறி திணறி மலம் கழிக்கிற ஒரு நிலை இருக்கக்கூடாது. அப்படி இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? நிறைய பலரும் தெரிந்திருக்கிற ஒரு செய்தி, நிறைய ஃபைபர் புட்டு சாப்பிடுங்கள். ஃபைபர் நார்ச்சத்து உள்ள, அதாவது தாவரத்தின் மேலே காய்க்கிற உணவுகள், நார்ச்சத்து உள்ள உணவுகள், நார்ச்சத்து உள்ள பழங்கள், நார்ச்சத்து உள்ள காய்கறிகள், இவைகளை நிறைய எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு அறிவுரை சொல்வார். அடுத்து என்ன சொல்வார்கள்? தண்ணீர் குடித்தல். எனக்கு ஒரு நண்பர் இருந்தார், அவர் வங்கியில வேலை பார்த்து கொண்டிருந்தார். நான் சொல்வது ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்னால். வாரத்துக்கு ஒரு முறைதான் அவர் கழிப்பறைக்கு செல்வார். நல்லா சாப்பிடுவார், எங்க கூட வந்து உட்காந்து சாப்பிடுவார், நல்லா முழுக்க வயிறு ஃபுல்லா சாப்பிடுவார். ஆனா அவருக்கு கழிப்பறைக்கு போகிற உணர்வு வராது. அவர் கேட்டார், எனக்கு ஏதாவது மருந்து கொடுங்கள் என்று. நான் அவரை கேட்டேன், உங்களுடைய பழக்கங்கள் என்னென்ன என்று கேட்டபோது அவர் சொன்னார், நான் அவர் சாப்பிடும்போது கவனித்தேன், சாப்பிடும்போதும் தண்ணீர் குடிக்கவில்லை, சாப்பிடுவதற்கு முன்னும் தண்ணீர் குடிக்கவில்லை, சாப்பிட்டு முடித்த பின்னர் அவர் தண்ணீர் குடிக்கவில்லை. ஓ, நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ தண்ணீர் குடிப்பீங்கன்னு கேட்டால், நான் தண்ணியை குடிக்க மாட்டேன்னாரு. அவருக்கு சொன்னேன், பழகி கொள்ளுங்கள், ஒரு நாளைக்கு 2 லிட்டர் தண்ணீர் குடியுங்கள், உங்கள் மலச்சிக்கல் போய்விடும் என்று சொன்னேன். வேடிக்கை, அதை அவர் பின்பற்றியதன் விளைவு அவருக்கு அன்றாடம் மலம் கழிய ஆரம்பித்து விட்டது. இப்படி தண்ணீர் குடிப்பது, ஒரு நாளைக்கு 2லிருந்து 2.5 லிட்டர் தண்ணீர் குடிப்பது மலச்சிக்கலை, மலக்கட்டை நீக்குவதற்கு உதவும். ஆனால் பொதுவாக மக்கள் என்ன பண்ணுகிறார்கள்?
மலக்கட்டு மலச்சிக்கல் என்று வந்தால் எனக்கு ஏதாவது ஒரு மருந்து கொடுங்கள் என்று கேட்கிறார்கள். இந்த மலச்சிக்கல் ஒரு 50-60 வயதுக்கு பின்னர் பெரும்பாலும் ஆண் பெண் இருபாலருக்கும் வருகிற ஒரு உபாதையாக இருக்கிறது. ஏன்னா உணவு மண்டலம் அதனுடைய சக்தியை கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து போகிற நிலைக்கு ஆளாகி அதனுடைய விளைவால் மலச்சிக்கல் ஏற்படுகிறது. இந்த மலச்சிக்கல் வயதானவர்களுக்கெல்லாம் பெரும்பாலோருக்கு வரும். அப்போ இந்த மலச்சிக்கல் சிறுவர்களுக்கு இல்லைன்னா சிறுவர்களுக்கு வரும். இதை விட கொடுமை, சில குழந்தைகளை அழைத்து கொண்டு வருவார்கள். இந்த சோப்பை சொருகுகிறேன், அப்பொழுதுதான் என் குழந்தைக்கு மலம் வருகிறது, மலம் கழிக்க அப்படி முக்குகிறான். இந்த மலம் கழிக்க அவ்வளவு சிரமம் இருப்பது தவறு. குழந்தைகளுக்கு அது இருக்கவே கூடாது. அதற்கெல்லாம் மிகச்சிறந்த வழி என்ன, அதற்கு ஏதாவது மருந்து இருக்கிறதா, அவைகளை பற்றி நான் இப்பொழுது சொல்ல இருக்கிறேன். பொதுவாக என்ன சொல்வார்கள், கடுக்காய் தோலுக்கு மலத்தை இலக்கி போக வைக்கிற தன்மை உண்டு. கடுக்காய் தோலை கொண்டு வந்து, இந்த கடுக்காயை கொண்டு வந்து உடைத்து அந்த தோலையும் அந்த கொட்டையும் பருப்பையும் அகற்றிவிட்டு மேலே இருக்கிற தோல் அது திக்காக இருக்கும், பருவனாக இருக்கும். இந்த கடுக்காய் தோலை அரைத்து சூரணமாக்கி அந்த சூரணத்தை மாலையிலும் இரவிலும் சாப்பிடலாம். மாலையிலும் சாப்பிடலாம், இரவிலும் சாப்பிடலாம். உணவுக்கு முன்னும் சாப்பிடலாம், உணவுக்கு பின்னும் சாப்பிடலாம். ஏதாவது ஒரு முறை, இப்போ உணவுக்கு பின்னால் ஒரு முறை, உணவுக்கு முன்னாடி ஒரு முறை சாப்பிடக்கூடாது. ஏதாவது ஒரு முறை. எவ்வளவு சாப்பிட வேண்டும் என்பது அவரவர்களுடைய உடல் அளவை பொறுத்து, மலச்சிக்கல் இருக்கிற தன்மையை பொறுத்து வேறுபடும். முதல் நாள் குறிப்பா அரை தேக்கரண்டி நீங்கள் கடுக்காய் தோலை வெந்நீரிலே கலந்து சாப்பிடுங்கள். இது உணவுக்கு முன்னோ அல்லது இரவு படுப்பதற்கு முன்னோ. அடுத்த நாள் பாருங்கள், மலம் நன்றாக கழிந்தால் அந்த அளவு போதும். அது போதவில்லை என்று உங்களுக்கு தோன்றினால் அதை ஒரு தேக்கரண்டியாக மாற்றிக்கொள்ளுங்கள். ஒரு தேக்கரண்டி எடுக்கிறீர்கள், 2-3 முறை மலம் கழிவதாக இருந்தால் அதை குறைத்துக் கொள்ளுங்கள். இப்படி நீங்களே அந்த அளவை தீர்மானித்துக் கொள்ளலாம். மலம் நன்றாக நீங்கினாலே உடலுக்கு பலம் கூடும், பல நோய்களை வராமல் தடுத்து விட முடியும். அதற்கு கடுக்காய் தோல் சூரணம் ஒரு சிறந்த மருந்து. பலர் சொல்வார்கள், கடுக்காய் சூரணத்தை சாப்பிடுறையா, ஒன்றும் கதைக்கு ஆகலையா. அப்ப அவர்கள் திரிபலாவை சாப்பிடுவதற்கு நாம் பரிந்துரைக்கலாம். கடுக்காய் தோல், தாண்டிக்காய் தோல், நெல்லி வற்றல், இந்த 3ஐயும் சம அளவாக சேர்த்து அரைத்து அந்த சூரணத்திலே 1 அல்லது அரை தேக்கரண்டி அளவு நம் உடலுக்கு தேவையானதை நாமே தீர்மானித்து அதை எடுத்துக்கொள்ளலாம். அப்படி எடுத்துக்கொள்வதும் மலச்சிக்கலை போக்கும். என்னென்ன, கடுக்காய் தோல் சூரணம் அல்லது திரிபலா சூரணம், இவற்றை எடுத்துக்கொண்டு நார்ச்சத்து உள்ள உணவு, பழ உணவு. பழத்தில் இப்போ உதாரணமாக நம்ம ஆரஞ்சு பழம் சாப்பிட்றோன்னு வச்சுங்க, ஆரஞ்சு பழத்தை தோலோடு சாப்பிடுங்கள் என்று சொல்வார். தோலோடுன்னா மேலே இருக்கிற தோல் இல்லை, மேலே இருக்க தோலோட ஆரஞ்சு பழத்தை யாராலும் சாப்பிட முடியாது. ஆரஞ்சு பழத்தை உள்ளே உரித்தால் அந்த சுளையை பொருத்தி கொண்டு தோல் இருக்கும் பாருங்க, அந்த தோலோடு சேர்த்து அதை உரித்து விட்டு உள்ளே இருக்கிற சுளையை மட்டும் சாப்பிடாமல் அந்த உள்ளே இருக்கிற சுளையோடு மேலே போர்த்தி இருக்கிற தோலோடு சாப்பிட்டால் அது மலம் எளிதில் நீங்குவதற்கு உள்ள நார்ச்சத்தினை கொடுக்கும். நாம் இதெல்லாம் பலனில்லை என்று சொல்லுபவர்களுக்கு என்று ஒரு சிறப்பு மருந்தை நான் சொல்லுகிறேன். அதை நீங்கள் தயாரித்து பயன்படுத்தலாம். அது அன்பு ஃபார்மா என்கிற நிறுவனத்திலே அதை குட்லக் என்கின்ற பெயரிலே உருவாக்குகிறோம். விஷயம் குட்லக் என்று இரவு சொல்லுவதைப் போல காலையிலே இலவே குட்லக். அதில் எப்படி தயாரிப்பது என்பதை சொல்லுகிறேன். அதில் இருக்கிற மூலப்பொருட்கள் 1 சீரகம், 2 ஓமம், 3 மராட்டி மொட்டு, 4 கடுக்காய் தோல், 5 சிவதை. இந்த மூலிகைகளை கொண்டு வந்து சுத்தம் செய்துவிட்டு அவை சம அளவாக சேர்த்து அதை அரைத்து, இந்த 5 மூலப்பொருட்களையும் சேர்த்து அரைத்து எடுத்து சூரணமாக சலித்து கொண்டு, அதனோடு ஒவ்வொரு மூலப்பொருளும் எவ்வளவு ஈக்குவல் அளவு எடுத்த இல்லைங்களா, அந்த அளவில் பாதி அளவுக்கு இந்துப்பை சூரணமாக்கி அதனோடு சேர்த்துக்கொள்ள வேண்டும். அரைப்பதற்கு முன்னால் இந்துப்பை சேர்க்காமல் அரைத்து வந்த பின்னால் இந்துப்பை தனியாக இடித்து சூரணமாக்கி ராக் சால்ட் அதை அந்த சூரணத்தோடு சேர்த்து கலக்கி வைத்து கொண்டால் அது 3 to 6 மாதத்துக்கு கெடாது. அந்த சூரணத்தில் 1 தேக்கரண்டி அளவு அல்லது ஒரு 1 கிராம் அளவுக்கு அந்த சூரணத்தை வெந்நீரிலே இரவு படுப்பதற்கு முன்னால் சாப்பிட்டு கொண்டு வந்தால் இயற்கையாக இயல்பாக மலம் போகும். பல மலம் விலக்கி மருந்துகள் இருக்கின்றன, அவைகள் 2-3 முறை மலம் போகும். மலம் போகிற போது நுரைத்து போகும், இறைச்சலோடு போகும், மலம் விட்டு விட்டு வரும். இவைகளெல்லாம் இல்லாமல் நான் பலருக்கு இயற்கையாகவே மலம் ரொம்ப இறுகி இருக்கும், இறுகி இருக்கக்கூடாது. ரெண்டாவது பலருக்கு மலம்
வெள்ளாட்டு புழுக்கை போல புழுக்கை புழுக்கையாக வரும். ரொம்ப கஷ்டப்படுவார். அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் பலன் தருவதற்கு இந்த தயாரிப்பு மிகச்சிறந்த ஒரு தயாரிப்பாக இருக்கும். இதில் இருக்கிற மூலப்பொருட்களை நான் சொன்னேன். யார் வேண்டுமானாலும் தயாரிக்கலாம். ஐயா இதெல்லாம் தயாரிக்க முடியாதையா, கிடைக்குமான்னு கேட்டால் நம்ம வெப்சைட்டில் போய் குட்லக் என்ற பெயரிலே அதை பெற்றுக்கொள்ளலாம். அதை அதிகமான மலச்சிக்கல் உள்ளவர்களாக இருந்தால் உணவுக்கு முன்போ அல்லது உணவுக்கு அரை மணி நேரம் கழித்தோ மதியம் 1 கேப்சூல், இரவு 2 கேப்சூல் சாப்பிடுங்க. ஒருவேளை மலம் 2 முறை 3 முறை போகிறதா இருந்தால் இரவு 2 மட்டும் சாப்பிட்டுங்க போதும். அதை நான் கொடுத்து 90 வயதில் ஒருவருக்கு மலச்சிக்கல் அப்படி அவதி உருவார். அவருக்கு கொடுத்து 98 ஆண்டுகள் வரையில் அவர் வாழ்ந்தால் மலச்சிக்கலே இல்லாமல். அவ்வளவு பெரிய வல்லமை. அவர் ராசிபுரத்துக்காரர். அவ்வளவு சிறந்த மலச்சிக்கலுக்கு ஒரு உயர்ந்த மருந்தாக இருப்பது இந்த குட்லக் தயாரிப்பு. நீங்களும் ஐ விஷ் யூ குட்லக் தயாரித்து ஆனந்தமாக இருங்கள். இப்போ மலச்சிக்கலுக்கு என்று ஒரு முத்திரை இருக்கிறது. இந்த மலச்சிக்கலுக்கு இந்த மாதிரி தயாரிப்புகளை உண்டு கொண்டே அந்த முத்திரையை கையாண்டீர்கள் ஆனால் என்னாகும், உங்களுக்கு அந்த குடல் இயற்கையாக மலத்தை வெளியேற்றுகிற ஒரு தன்மைக்கு வந்துவிடும். அது எப்படி செய்வது? அந்த முத்ராவுக்கு முஷ்டி முத்ரா என்று பெயர். இந்த முஷ்டி முத்ரா எப்படி செய்வது என்றால், முதலில் உங்களுடைய உள்ளங்கையை இப்படி வெளியிலே நீட்டுங்கள். முதல் 4 விரல்களை ஒரு மடிப்பு மடித்துக் கொள்ளுங்கள். அடுத்து 2வது ஒரு மடிப்பு மடித்து விடுங்கள். முதல் 2 விரல்கள், எந்த 2 விரல்கள் என்றால் ஆட்காட்டி விரலும் நடுவிரலும், அந்த 2 விரல்களை இப்படி நீட்டி விடுங்கள். உங்களுடைய கட்டை விரலை இந்த மோதிர விரலில் மோதிரம் போடுகிற இடத்தில் மீது வையுங்கள். பிறகு இந்த 2 ஆட்காட்டி விரலையும் நடுவிரலையும் மடித்து இந்த கட்டை விரலுக்கு உள்ளே வைத்து விடுங்க. இங்க பாருங்க, இப்படி இருக்கணும். இப்படி வைத்தால் இது முஷ்டி முத்ரா. இதை இப்படி முடிச்சா, இப்படி பிடித்தால் அது முஷ்டி முத்ரா ஆகாது. முஷ்டி முத்ரா எப்படி இருக்கணும்னா, அந்த 2 விரலை மட்டும் மடக்கி அதை கட்டை விரலால் பிடித்து கொண்டு இந்த 2 ஆட்காட்டி விரலையும் நடுவிரலையும் கட்டை விரலுக்கு உள்ளே விட்டு, இப்படி மேலே போட்டு பிடிச்சிக்கூடாது, உள்ளே விட்டு இப்படி பிடித்து கொண்டு இந்த உள்ளங்கை மேல் நோக்கி இருக்கிற மாதிரி வைத்து அதை மடி மீது வைத்து கொண்டு உங்களுடைய கட்டை விரலால் இந்த மோதிர விரலை அப்படி அழுத்தி விடுங்கள். லேசாக அழுத்தும் போது கொஞ்சம் மூச்சை வெளியில் விட்டு வயிற்றை கொஞ்சம் இருக்குங்கள். பாருங்க, இப்படி வச்சுட்டு இப்படி செய்தால் உங்களுடைய மலக்குடல் தூண்ட பெற்று இயற்கையாக உங்களுக்கு மலம் கழிக்கிற தன்மை வந்துவிடும். அந்த கொஞ்ச நாளைக்கு அந்த இயற்கையான அந்த தன்மைக்கு வருகிற வரையிலே நாம் அந்த குட்லக்கை சாப்பிடலாம். பிறகு இதை செய்து கொண்டே இதனாலேயே மலச்சிக்கலை அகற்றி விடலாம். இப்போ எவ்வளவு நேரம் செய்ய வேண்டும்? 15 நிமிடம். காலையிலே எழுந்து அப்படி சோஃபாவில் உட்காந்துக்கிட்டே அப்படி தொடை மேலே இப்படி கையை வச்சு கொண்டு அது அப்படி இறுக்கி வைத்தியும் அந்த மோதிர விரலையும் அப்படி இறுக்கி விட்டு கொண்டிருந்தால் கொஞ்ச நேரத்தில் மலம் கழிக்கிற உணர்வு வந்துவிடும். அந்த எண்ணத்தோடு அதை செய்ய வேண்டும். இப்படி மலம் கழிப்பதற்கு மிகச்சிறந்த ஒரு முத்திரை முஷ்டி முத்திரை. இதை கையாளலாம். அதுபோல வர்ம புள்ளிகள், பல புள்ளிகள் இருக்கின்றன. இந்த வர்ம புள்ளியிலே மிக முக்கியமாக கருதப்படுகிற வர்ம புள்ளி பெரிய அத்திச்சுருக்கி, சிறிய அத்திச்சுருக்கி என்கின்ற 2 வர்ம புள்ளிகள். அதனோடு ஒரு முக்கியமான வர்ம புள்ளி, அதை சரிதி வர்மம் என்று சொல்வார்கள். இந்த 3 வர்ம புள்ளிகளுமே தொப்புளிலே இருந்து புறவாட்டத்தில், பக்கவாட்டத்தில் அமைந்திருக்கிற வர்ம புள்ளிகள். அந்த வர்ம புள்ளிகளை தூண்டுவதன் மூலமாக, இந்த வர்ம புள்ளிகள் எல்லாம் நம்முடைய வயிற்று பகுதியிலே தொப்புளுக்கு நேராக இருக்கிறது, பக்கவாட்டத்திலே இருக்கிறது. அதிலே சரிதி வர்மம், சரி என்றால் செரித்தல் என்று பொருள், சரிதி வர்மம் என்றால் செரிமானத்தை சரி செய்கிற வர்மம் என்று பொருள். அப்படி சரிதி வர்மம், பெரிய அத்திச்சுருக்கி வர்மம், சிறிய அத்திச்சுருக்கி வர்மம், இவைகளை தனித்தனியாக ஒவ்வொன்றையும் 30 இருந்து 60 செகண்ட்ஸ் அவைகளை கட்டை விரலால் அது ஆட்காட்டி விரலால் அழுத்தி தூண்டலாம். அந்த வர்ம ஆசான இடத்துல சென்று அந்த தூண்டுதல் முறைகளை கற்றுக்கொள்ளலாம். இது என்னிடத்துல கேட்டாலும் நான் சொல்லிக் கொடுக்குறேன், அதுக்கு ஒன்றும் தடை இல்லை. இப்படி இந்த வர்ம புள்ளிகளை தூண்டலாம். இன்னொன்று கைக்கவளி வர்மம் என்று ஒன்று இருக்கிறது. கைக்கவளி வர்மம் என்பது இந்த கட்டை விரலும் ஆட்காட்டி விரலும் சந்திக்கிற இந்த இடம். இந்த இடத்துக்கும் மலக்கட்டுக்கும் அவ்வளவு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. இந்த இடத்தை இப்படி ஒரு கையினுடைய இந்த சரிதி வர்மத்தை இன்னொரு கையினுடைய கட்டை விரலால் இப்படி அழுத்தி விடுவதன் மூலமாக, அது மாதிரி இந்த பக்கம்னா இப்படி இப்படி அழுத்தி விடுவதன் மூலமாக
மலச்சிக்கலை நாம் தவிர்த்து விட முடியும். அதுபோல கணபதி முக வர்மம் என்று ஒரு வர்மம் இருக்குது. அது காலில் இருக்குது. காலில் எங்கன்னா குதிரை முக வர்மத்தில இருந்து ஒரு 5 விரல் அளவு மேலே வந்தால் முட்டிக்கு கீழே இருக்கிற அந்த வர்ம புள்ளி, அதை கட்டை விரலினால் அழுத்தி தூண்டுவதன் மூலமாகவும் மலச்சிக்கலை கட்டுப்படுத்த முடியும் என்று வர்ம நூல்கள் சொல்லுகின்றன. வர்ம ஆசான்கள் சொல்லுகின்றார்கள். இதை கையாளுவதன் மூலமாக இந்த மலச்சிக்கலில் இருந்து விடுபட்டு வாழ முடியும். நன்றி.